ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முட்டை மாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சீரகம் சோம்புத்தூள், கொஞ்சம் புளித்தண்ணி, இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி முட்டை மாஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் இப்போது கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். லேசாக உளுந்து, சீரகம் கொஞ்சம். இது பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குவோம். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போது மிளகாத்தூள் போடுவோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், தேவைக்கேற்ப மஞ்சள் தூள். இது ரெண்டையும் கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போது சீரகம் சோம்பு அரைச்சி வச்ச அந்த பொடி ஒரு அரை ஸ்பூன். இதை வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம், தேவையான உப்பு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ இதோட கொஞ்சம் புளித்தண்ணி லைட்டாக ஊற்றிக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றி இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் போடுவோம். இப்போ இதை லைட்டாக பிரட்டி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு முட்டை மாஸ். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். நம்ம முட்டை மாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டாக கொத்தமல்லி தழை மேலே போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.